கடந்த 19 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருவதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். கடந்த 2007 ஆண்டு மே மாதம் 1 தேதி அன்றைக்கு அப்போஸ்தல ஆராதனை ஸ்தலம் இதே இடத்துல ஒரு சிறிய சபையாய் ஆரம்பிக்கப்பட்டது. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த சபையை ஆரம்பிக்க தேவன் கிருபை தந்தார். முதலிலே நான் இசை ஊழியத்தை தான் செய்தேன். இசைக்குழுவை ஆரம்பித்து பல பகுதிகளில் தமிழகம் முழுவதுமாய் சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தேன். அதன் பிற்பாடு எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து கிராமங்களிலே எங்களுடைய சொந்த செலவிலேயே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். என்னோடு கூட ஒரு சில சகோதரர்கள் இணைந்து ஒற்றுமையாக நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி செய்து கொண்டு வந்தோம். அதன் பிற்பாடு 2007 ஆண்டு மே மாதம் 1 தேதி அன்றைக்கு ஆண்டவர் இந்த அப்போஸ்தல ஆராதனை ஸ்தலத்தை ஆரம்பிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஆரம்பிக்கப்படும் பொழுது ஒரு 11 பேர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். இதுவரைக்கும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு நாளடைவில் கர்த்தர் கொடுத்த அந்த பாரத்தின் அடிப்படையில் அநேக கிளை சபைகளை உருவாக்குவதற்கு தேவன் கிருபை தந்தார். அதிலே முதலாவதாக கடம்பத்தூர் பகுதியிலே நாங்கள் ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை முடித்தவுடனே சபையாராய் சேர்ந்து அந்த இடத்துல போய் நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்து அதன் பிற்பாடு மாலையில் ஆராதனை ஆரம்பித்தோம். அதன் பிற்பாடு காலையில் ஆரம்பித்தோம். அதற்கு அடுத்தபடியாக கீழ் நடுங்கள் என்ற பகுதியிலே நாங்கள் ஆரம்பித்தோம். அங்கேயும் ஒரு சிலர் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஊழியமானது தடைபட்டு போனது. நடத்துவதற்கு சரியான ஒரு ஆட்கள் இல்லாதபடினால அந்த ஊழியம் நின்றுவிட்டது. அதன் பிற்பாடு ஐயப்பந்தாங்கல், நாகவேடு, தண்ணீர்குளம், திருத்தணி, கண்ணூர், அணைக்கட்டாபுத்தூர், இப்போ நாம் வந்தவாசி பகுதியில் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த இடத்துல சபை கட்ட வேண்டும். ஆகவே 8 இடங்களிலே அப்போஸ்தல ஆராதனை ஸ்தலம் என்கின்ற பெயரில் முழு நேரமாய் எல்லா ஊழியர்களும் சரியான தரிசனத்தோடும் அழைப்போடும் ஏற்று நாங்கள் இணைந்து ஒரு குடும்பமாய் ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஒரு அலையை சொல்லுவோமே, அல்லேலூயா. பாஸ்டர் பால் குன்பி புளியகோட்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான நன்றி செலுத்துகிறேன். கடம்பத்தூர் பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் நாகவீடு பகுதியில், அரக்கோணம் நாகவீடு பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அதே போல் அருமையான பாஸ்டர் மோகன் கண்ணூர் மப்பேடு பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். பாஸ்டர் ஜான் ரவீந்திரநாத் ஐயப்பந்தாங்கல், பாஸ்டர் கிதியோன் அணைக்கட்டாபுத்தூர். வருகிற 7 தேதி அவருடைய சபை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஆகவே பாஸ்டர் இமானுவேல் திருத்தணி பகுதியிலே பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் இந்த ஊழியர்களை நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாய் ஐக்கியமாய் இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் கிருபை தந்தார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதற்கு முன்பதாக, இந்த சபை ஊழியத்தை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆத்துமனேசர் ஊழியங்கள் என்கின்ற
பெயரிலே நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு வந்தோம். அந்த ஊழியத்தின் மூலமாய் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி அன்றைக்கு ஆராதிப்போம் வாருங்கள் என்ற தலைப்பில் அந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் கிருபை தந்தார். அந்த நாளில் முதலாவது அந்த நாளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் செய்வதற்கு தேவன் கிருபை தந்தார். அதில் முன்னணி ஆராதனை தலைவர்கள் அத்தனை பேர்களையும் அடைத்து இந்த பகுதியில் ஆராதனையினுடைய ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் எங்களை ஒரு கருவியாய் இந்த திருவள்ளூர் பகுதியில் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆராதனையினுடைய அந்த தெளிவு இல்லாதபடி இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல இந்த திருவள்ளூரை மையமாக வைத்து ஆராதனை என்றால் என்ன, எப்படி ஆராதிப்பது என்கின்ற காரியங்களை நாங்கள் அந்த முகாம் மூலமாய் தெரிவித்தோம். அநேக போதகர்கள் சொல்வார்கள், பாஸ்டர் பிரதர் நீங்கள் தான் இந்த இடத்துல முதல்ல ஆராதனை ஊழியத்தை செய்தீர்கள், ரொம்ப அது எங்களுக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த ஆராதிப்போம் வாருங்கள் என்கிற கூட்டத்தை நடத்துவதற்கு தேவன் கிருபை தந்தான். அதிலே பாஸ்டர் திருச்சி ஜேக்கப் ஐயா அவர்கள், திருச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள், பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ, பாஸ்டர் ஜான் ஜபராஜ், அண்ணன் வெஸ்லி மேக்ஸ்வெல் கோயம்புத்தூர்லேருந்து வந்தார்கள். இப்படி பாஸ்டர் மரித்த மோசஸ் ராஜசேகர் அவர்கள், பிரதர் கேட்வின் சாமுவேல் அவர்கள், பிரதர் ஆல்பர்ட் சாலமன் அவர்கள், இப்படி முன்னணி தலைவர்களை நாங்கள் அழைத்து இந்த இடத்துல பாஸ்டர் டட்டி தங்கையா அவர்கள் எல்லாருமாய் வந்து இந்த இடத்துல ஆராதித்து சென்றிருக்கிறார்கள். பாஸ்டர் மதுராந்தாகம் ஜேசுதாஸ் அவர்கள், இப்படி ஆண்டவர் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி உண்மையாய் உத்தமமாய் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் கிருபை தந்தார். அதன் பிற்பாடுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தின்படி இந்த சபை ஊழியத்தை ஆரம்பிக்கப்படுவதற்கு தேவன் கிருபை தந்தார். ஆகவே இந்த ஊழியம் ஒரு மிகப்பெரிய உன்னதமான தரிசனத்தோடு செயல்பட்டு கொண்டு வருகிறது. வருகிற 2030 வருஷத்திற்குள்ளாக 25 சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு என்னோடு கூட சேர்ந்து ஊழியர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அதே போல் எல்லா கிளை சபை மக்களும், தலைமை சபையில் இருக்கிற சபை விசுவாசிகளும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து காணிக்கைகளை, உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் அதிகமாக நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், விசேஷமாக அடியனுக்காக ஜெபியுங்கள். அடியன் சரித்திருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறும்படி நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இப்போது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். நம் மத்தியிலே அருமையான பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு மூத்த ஒரு ஊழியர், அநேக நாடுகள், அநேக பட்டணங்கள், கிராமங்கள், எல்லா இடங்களிலேயும் சென்று ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற தெய்வ மனுஷன். உரலே சொல்லுவோம். எத்தனை பேருக்கு அவர் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கை வைத்தங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நன்று அறிமுகமான ஒரு நபர். எல்லா தொலைக்காட்சியிலையும் அவருடைய முகம் தெரியும். அதில் விசேஷமாக ஏஞ்சல் டிவியில் அநேக போதர்களை பேட்டி எடுப்பது, மற்ற எல்லா காரியங்களையும் செய்வது, செய்தி கொடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். நிறைய பாடல்கள், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றி நல்ல ராகம் அமைத்து இசை அமைத்து பாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு போதகர். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்சது. கண்டிப்பாக இந்து ஜனங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். எந்த சாவு வீட்டில் போனாலும் அது சாவு பாட்டாகவே ஆகிட்டாங்க. ஐயா ஒரு மிகப்பெரிய உன்னதமான தரிசனத்தோடு அந்த பாட்டை எழுதினார். ஆனால் அது எல்லாரும் ஒரு முறை நான் ஒரு சபையில் அந்த பாட்டை சபையில் பாடும்போது ஆச்சரியமாக பார்த்து கேட்குறாங்க, என்ன இது, என்ன இங்கே சபையில் ஏன் பாரு, இது சாவு வீட்டில் பாடுற பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பிரபல்யமான பாடல், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன் என்ற பாடல். இப்போ யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, நல்லவரே இயேசு தேவா, நன்மைப்ப நீவரே, என்னையை கூப்பிடுவாய். நிறைய பாடல்கள் அவர் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆராதனை நாயகன் நீரே, இப்படி எல்லா பிரபல்யமான பாடல்களை பாடி உலகத்தையே கலக்கின தேவ மனுஷன் இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போதான் முதல் முறை அவர் நான் அறிமுகம். ஆனால் சின்ன வயசில், வாலிப வயசில், நான் காலேஜ் படிக்கும்போது அவங்களோட பாடல் கேசட்டை வாங்குவதுக்கு நான் ராயப்பேட்டா எம்பிஎஸ் சபைக்கு போவேன்.
ரொம்ப வாஞ்சியாக போவேன். அங்கே போய் வாங்கிட்டு அந்த பாட்டு எடுத்துன்னு வந்து தேய்த்து அந்த நிறைய முறை டேப்பு அறந்துடும், அதை ஒட்டியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ரொம்ப ரொம்ப வாஞ்சி. எனக்கு பாடல்னால் ரொம்ப பிரியம். அதில் எனக்கு இப்போ மறைந்த டாக்டர் ஜஸ்டின் பிரபான் தான் எனக்கு ரொம்ப ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அவரோட பாடல்கள், இந்த பாஸ்டருடைய பாடல்கள் எல்லாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவ்வளோ மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரர் இன்றைக்கு நம் நடுவில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் பாருங்கள். நான் நேரடியாக போய் பார்க்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், சிட்டியில் நான் ஊழியம் பண்ணுறதை விட கிராமத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன். அவர் எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய இருதயம். ஆண்டவர் கிராமங்களிலும் சுற்றி திரிந்தார், பட்டணங்களிலும் சுற்றி திரிந்தார். அவர்கள்தான் உண்மையான ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நல்லா கைத்தட்டி ஆண்டவர் மையப்படுத்தும். அதனால் எந்த மாறுதரம் ஒன்றும் இல்லாமல், எந்த மறுப்பும் இல்லாமல், நீங்கள் யார், என்ன, எங்கே, என்ன வச்சு எதுவும் கேட்காமல் ஊழியத்துக்கு நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மோடு கூட பேசும்படி, நம்மை உற்சாகப்படுத்தும்படி இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறார். ஆகவே அருமையான பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்கள் மீதமுள்ளதான காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். ஆக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட வரவேற்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்கும் என்னுடைய வாழ்த்துதலை, ஸ்தோத்திரங்களை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வர்றதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து பிஜிபி பக்கத்தில் வீடு, எனக்கு ஒரே மனைவி. பழைய ஏற்பாடுக்காரில் நிறைய பேர் இருந்தாங்கல்ல. சாலமோனுக்கு எத்தனை மனைவினா 300 பேர் இருந்தாங்க. சமாளிச்சா தெரியுதுண்ணா. காலை வேளையில் வந்திருக்கிற விசுவாசிகளாகிய எல்லாருக்கும் ஸ்தோத்திரத்தை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் பேசி ஏற்றிங்க அப்பா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். 11:30 மணிக்கு இங்கே இருந்திருக்கணும். ஆனால் இப்போது 12:20 எத்தனை மணிக்கு முடிக்கணும்? முடியலன்னு கேட்டேன். சாப்பிடல. வந்துடு டீல் டீலா நோ டீலா டீல் தான். ஆண்டு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி வாலிபலாக இருந்தபோது நான் இசைத்துறையில் வந்துட்டேன். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறது உண்டு. ஆக அது எவ்வளோ பேர் சபை, எவ்வளோ பேர் இருப்பாங்க அதெல்லாம் நான் கேட்கல. அவங்க வந்து என்னை கூப்பிட்ட உடனே அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இந்த 19 ஆண்டு முடித்து 20வது வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறவங்களை வாழ்த்துவதில், ஆசீர்வதிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் பைபிள் படித்த ஒரு 28 வருஷம்தான் ஆச்சு. எப்படி 28 வருஷமாக பைபிள் படிக்க முடியல. இந்த பார்வையில் ஏற்பட்ட கோளாறு நிமித்தமாக என் மனைவி மட்டும் கரெக்டாக எனக்கு தெரிவாங்க. ஏன்னா சூலமதி சொல்கிறா, நான் கருப்பாக இருந்தாலும் அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. எந்த கூட்டத்தில் எப்படி இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சுவேன். எனக்கு கருப்பாக இருப்பாங்க, நான் சிவப்பாக இருக்கிறேன். சரியா? இந்த காலவெளியில் ஒரு குடும்பமாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபையின் விசுவாசிகள் மாத்திரமல்ல, அநேக போதக பிதாக்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்திருக்காங்க. திருவள்ளூருக்கு நான் வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு தங்கச்சின் சபை மற்றும் சில சபைகளுக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ஆக பாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்ட பொழுது நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டது. காரணம் அது கிராமம். ஆனாலும் ஒரு தயக்கம் என்னென்னா, பயங்கரமான சூடு. அது மே மாதம் 1ஆம் தேதி சொல்லவே முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல,
எனக்கு வயசு வந்து ரொம்ப கம்மி வயசு தான். எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? 24 வயசு இருக்குமா? என்ன ஒத்துக்க மாட்டேறீங்க? என் மனைவி பற்றி சொல்கிறேன், எனக்கு வயசு 78 தான் வச்சு, ரொம்ப பெரிய வயசுலாம் ஆகலை. பார்வை குறைஞ்சதுனால என்ன பைபிள் படிக்க முடியாது, நைட்டில் சரியாக நடக்க முடியாது. இந்த மேடு பள்ளம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும். அதனால் கர்த்தர் என் உள்ளத்தில் வச்சிருக்கிற வசனங்கள் தான் இன்றைக்கு என்னை வாழ வச்சு கொண்டிருக்குது. உலக நாடுகள், நான் பல தேசங்களுக்கு போயிருக்கிறேன், போகாத இடங்களே இல்லை. இங்கே இந்தியாவில் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். இப்போது கிராமத்துக்கு போன்ற ஆண்டவர் சொன்னார். ஏன்னா இந்த இப்போ தான் ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு பண்டிகை வந்துச்சு. என்னது? குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி வந்துச்சு. ஒன்று குருத்தோலை ஞாயிறு. கழுதைக்கு பிடிச்சிட்டு சொன்னார். எந்த கழுதைக்கு பிடிச்சிட்டு சொன்னார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் சரி, எங்கே பட்டணமா கிராமமா? கிராமத்துக்கு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்தில் தான் நல்ல விசுவாசிகள்லாம் இருப்பாங்க. நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், பிரியமாயிருப்பேன், என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. பாடுங்க. பேர்
மறுபடியும் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் மேலே நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடு எல்லாம். அப்பா எங்களோடு பேசுங்க சுவாமி. பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். வந்திருக்கிற போதகர்கள், குடும்பங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தங்குவதாக இந்த சபையை அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் ரட்சணியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தையை மையப்படுத்திக் கொள்ளும். இந்த 20வது வருஷத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் மகிமையின் ஆண்டாக இருக்க உதவி செய்யும். 19 ஆண்டுகளை முடித்து 20வது வருஷத்திலே கால் வைக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் மகிமையின் வருஷமாக இருக்க போவதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மலையின் மேலே ஏறப்படணும், மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டணும். இந்த உலகத்திலேயே தேவனுக்கு பிடித்தது இயேசு கிறிஸ்துவுக்கு பிடித்தது அவருடைய மனவாட்டி ஆகிய சபை. ஆகினால்தான் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உங்களையும் என்னை மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்து அவதரித்து ரத்தம் சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி போனார். போகும்பொழுது அங்கே பரலோகத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்குது. ஆண்டவரே, உங்களுடைய வேலையை முடிச்சு வந்திருக்கீங்களே, இந்த திருவள்ளூரில் இத்தனை போதகர்கள் இருக்காங்களே, இவங்க சபையில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களுக்கு சீஷர்களா அல்லது அடியாட்களா அல்லது அடிமைகளான்னு கேட்டாங்க. யாரு? தூதர்கள். ஆண்டவர் சொன்னாராம், திருவள்ளூரில் இத்தனை சபை மக்களும் இந்த சபையில் உள்ள மக்களும் அடிமைகளும் இல்லை, எனக்கு வேலைக்காரரும் இல்லை, என்னுடைய மனைவி என்று சொன்னாராம். மனவாட்டி. 19 வருஷம் இந்த சபை ஊழியத்தை நடத்துவதற்கு போதகர்களுக்கு கிருபை கொடுத்தார். இந்த 20ஆம் வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிற உங்களை ஆண்டவர் நிச்சயம் மையப்படுத்துவாரா, மையப்படுத்த மாட்டாரா? 52 வருஷம்லாம் ஊழியத்தில் இருக்கிறேன். பல சபைகளுக்கு போயிட்டு வரேன். எனக்கும் சபை இருக்குது அடையாறில். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. 4 ஆராதனை நடக்குது. சனிக்கிழமைலேருந்து இன்னிலேருந்து தொடங்கும். சனிக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை, அப்புறம் இங்கிலீஷில் ஒரு ஆராதனை. ஆனாலும் சபையில் உள்ள மக்களை நான் அதிகமாக நேசிப்பேன். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலக்கிரையும் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டது தான் மனவாட்டியாகி இந்த சபை. ரத்தம் சிந்தி மறித்து உங்களை என்னையை வாங்கி இருப்பதனால நம்ம எல்லாம் விசேஷமானவங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், என் ஆலயத்தை கட்டுங்கள். பழைய ஏற்பாட்டில் எப்படி கட்டினாங்கன்னா, ஆலயத்தில் சாலமோன் ராஜா காலத்தில் வெள்ளி சம்பாதிச்சு வச்சார் அவங்க அப்பா. பொண்ணு, மரகதம், எல்லா உலோகங்களும் இருந்தது. அதோட மரங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்னார், மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருப்பேன். இன்றைக்கு இந்த ஆலயம் எப்படிப்பட்ட மரங்களினாலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் கட்டப்பட வேண்டும் என்பதை நான் சுருக்கமாக கரெக்டாக 1:30 வரும்போதே என் வாட்சி சொல்லும், முடிச்சிருப்பான்னு நான் முடிச்சிருவேன். மலையில் ஏறி யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சீத்தீம் என்னும் ஒரு மரத்தை அறுத்து கொண்டு வந்தாங்க. வாசிங்க பார்க்கலாமா? சீத்தீம் மரம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்னுமா பண்ணிங்க யாராவது? ஹலோ, 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தப்பா சொல்றேன் பார்த்தீங்கன்னா?
நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சித்தி வெரி குட் சித்தி மரத்தினால் நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டு பண்ணுவாயாக. எங்க? வாசஸ்தலத்துல. சபையின் பேர் என்னதுக்கு? அப்போஸ்தல ஆராதனை கூடமா ஆராதனை ஸ்தலமா? அப்போஸ்தலர்கள். ஆமா, 12 பேர். ஆமா, இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. அவங்க அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட இந்த சபை தான் மணவாட்டி சபை எனப்படும். ஹல்லேலூயா. சீத்திம் மரம், மலையிலே இருக்கக்கூடிய மரம், அதை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டினான். அப்போ அந்த சீத்தி மரம் ஏன் அந்த அந்த ஆலயத்துக்குள்ளே ஆசரிப்பு கூட்டத்தில் கொண்டு வந்தாங்கன்னா, எதையும் தாங்கத்தக்கதான மரம், வளைஞ்சு போகாது, நிமிர்ந்து நிற்கும் பலகை ஆனபடினால்தான் சீத்தி மரத்தை கொண்டு வர சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த சபைக்குள்ள 19 வருஷங்களா பாஸ்டர் சபை நடத்துறார். எத்தனை மரம் வளைஞ்சு போய் வெளியே போயிடுச்சு. எத்தனை மரத்தை வெளியே தூக்கி போட்டிருப்பீங்க? அதுங்களே போயிருப்பாங்களா? ஆனால் நிமிர்ந்து நிற்கும் மரங்களாக சீத்தியமாக இந்த சபைக்குள்ள இருப்பதனாலே உங்க மூலமாக இந்த 20வது வருஷத்துல ஆண்டவர் மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். நல்லா கை தட்டினா நல்லா தட்டிடுங்க. ஆண்டவருக்கு மகிமை. நிமிர்ந்து நிற்கணும். என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சரி, பாஸ்டரோடு நாங்கள் இருக்கோம் பாஸ்டர், கவலைப்படாதீங்க, நாங்கள் செய்வோம் பாஸ்டர், நாங்கள் ஊழியம் செய்வோம், என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம். கிராமங்களுக்கு போகணுமா? எங்கே போனோம்? இப்படிப்பட்ட எதையும் தாங்கத்தக்கதான மரம் தான் சீத்தி மரம். இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாக உண்டு பண்ண ஆண்டவர் கட்டளையிட்டார். விசுவாசிகள் ஞானசானத்தை எடுப்பாங்க, கல்யாணத்தை ஞானசானம், அதுக்கு பிறகு கடந்து போவாங்க. இந்த சீத்திய மரத்தில் தான் உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோனுடைய துளித்துக்குள் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கற்பனைகள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள, ஆமா, சபையாகி இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆண்டவர் 3 காரியங்களை வச்சிருக்கார். நீங்க சீத்தி மரமா இருந்தா ஒரு நாளும் வளைஞ்சு போக மாட்டேன். என்ன பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும். 19 வருஷம் இந்த ஊழியத்தில் சபையில் இருந்தவங்க கைத்தூக்கு சொல்ல இருந்திருப்பீங்க. இப்போ 20வது வருஷத்தில் போகும்போது கர்த்தர் இன்னும் மகத்தான வெற்றியையும் இவங்களுக்கு மாத்திரமில்லை, இங்கே வந்திருக்கிற அநேக போதர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் ஊழியம் ஒரு 6 பேரை வச்சு ஆரம்பித்தது. இந்த மாதிரி பில்டிங்லாம் கிடையாது, சேர்லாம் கிடையாது, சாதாரண ஒரு கூரையில் ஆரம்பித்தோம். அடையாறில் ஒரு மாட்டு கொட்டகை மாதிரி மண்ணு தான் இருக்கும். சேரு ஆசிரியருக்கே இல்லாத போது மக்களுக்கு எங்கே சேர் போடுறது? ஃபேன் கூட ரொம்ப கஷ்டம். ஏசிலாம் கிடையாது. இன்றைக்கி ஏசிலாம் இருக்குது சபையில். அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் மையப்படுத்தி இன்றைக்கு மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை கொடுத்திருக்கிறார். பல சபைகளை நிறுவ ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். வட இந்தியாவில் பல கட்டடங்களை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார். என்றால் நிமிர்ந்து நிற்கும் விசுவாசிகள் எங்கள் சபையில் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, பாஸ்டர் வெளிநாட்டெலாம் போயிட்டு வர்றாரு, வெள்ளைக்காரன் கொடுப்பானா? நாங்களாம் வெள்ளைக்காரனை நம்பி இந்த ஊழியத்துக்கு வரலங்க. அதை விட பெரிய ஆண்டவர் தான் பரலோகத்தில் இருக்கவர். விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அந்த புது வருஷத்தில் எதையும் தாங்கத்தக்கதாக அசையாத உறுதி உள்ள சீத்தி மரமாக இருக்க வேணும். ஆரம்ப காலத்தில் கல்யாணம் ஆன உடனே எங்கள் வீட்டில் துணிமணிலாம் வைக்கிறதுக்கு பெட்டி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு பீரோவை கொடுக்கல, பீரோவு இல்லை. அதனால் நான் என்ன செய்தேன்னா, நான் எம்பிஎஸ் சபையில் நான் பைபிள் ஸ்கூல் டீச்சராக பல ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்கு மேலே டீச் பண்ணியிருக்கிறேன். மாரநாத்தா, சர்ச் ஆஃப் காடு, எம்பி இதெல்லாம். அப்போ எனக்கு பீரோ இல்லைன்னு உடனே, கொஞ்சம் கையில் காசு வந்த உடனே நான் தச்சரை கூப்பிட்டு, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து பீரோ ஒன்று செய்யணும், மர பீரோன்னு. சரின்ட்டு மரக்கடைக்கு போயிட்டு மரம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அழகாக 2-3 நாளில் அதை இழைச்சி கழிச்சு அதை அழகாக நேர்த்தியாக பண்ணார். ஒவ்வொரு நாளும் பண்ணும்போதெல்லாம் பக்கத்தில் போய் பார்ப்பேன். இந்த பீரோவை நம்ம வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகளுக்கு நமக்கெல்லாம் துணி வைக்கிறதுக்கு இதுவரெல்லாம் பெட்டியில் வச்சுருக்கோம் அப்படின்னு. சரி, முடிஞ்ச உடனே அந்த 2-3 நாள் அங்கே ராயப்பேட்டை சபையில் அந்த இது வந்து அந்த வார்னிஷ்லாம் காயணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்த அந்த தச்சர் காசு வாங்கிட்டு போயிட்டார். அதெல்லாம் முடிச்சிட்டார்ல, பலகை வாங்கிட்டு வந்தார், அடித்தார், பீரோ முடிஞ்சு போச்சு, கண்ணாடி வைக்கலை, அது முடிச்சுட்டு போயிட்டார். ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நேராக நின்ற இந்த பீரோவு அப்படியே வளைஞ்சிருச்சு. இப்படி
டோர் வந்து வளைஞ்சிருச்சு. அந்த ஆளை கூப்பிட்டேன், யோ பையன் காசு கொடுத்தேன்ல, நீ வாங்கினல்ல, கூலி வாங்கினல்ல, என்ன பீரோ வளைஞ்சு போச்சு அப்படின்னா. பீரோ வந்து நிமிர்ந்து நிற்கணும், ஆனால் பீரோ வந்து வளைஞ்சு போச்சு, டோரை திறக்க முடியல, கிறுக்கிறுன்னு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் நான் தேக்கு மரம் வாங்கி கொடுத்தீங்க, மாமரத்தில் வாங்கி கொடுத்தா இது எப்படி இருக்கும், நேராக நிற்காது, என்ன பண்ணாது, அலைஞ்சு போயிடும். விசுவாசிங்க சிலருக்கு பிரச்சனை போராட்டம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, அலைஞ்சிடுறாங்க. ஆக இந்த சீத்தி மரம் என்ன சீசன் வந்தாலும், மழை வந்தாலும், வெயில் அடித்தாலும் இது மாறாதது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டேன் தச்சரை. சொன்னார், டோரை எடுத்துகிட்டு ப்ளைவுட்டில் ஒரு டோர் போடுங்க, அதில் ஒரு மிரர் வைங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷமாக இருக்கணும். நல்லா கனமாக இருந்தது, வெயிட்டாக இருந்துச்சு, ஆனால் வளைஞ்சு போனதுனால அந்த டோரை எடுத்துகிட்டு ப்ளைவுட்டில் டோர் போட்டு 2 டோர் போட்டு கண்ணாடி போட்டு வீட்டுக்கு கொண்டு போனேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பல வருஷம் வச்சுருந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, சீத்தி மரம் என்ன சீசன் மழை வந்தாலும், காற்று வந்தாலும், வெயில் வந்தாலும் வளைஞ்சே போகாது. 19 ஆண்டுகள் வளையாத இந்த சபையில் இருக்கவங்களாம் அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். வளையாதவங்களாம் அரையிலியா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. இப்போ வந்திருக்கிறவங்க பல சபையிலேருந்து வந்தலாம். நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் நீங்கள் சீத்தி மரம் போல வளையாதவளா தேவனுடைய ஆசீர்வாத கூடாரத்திலே உடன்படிக்கை செய்வதற்காக உங்களை கர்த்தர் இந்த சபைக்குள்ளே, இந்த கன்வென்ஷனுக்குள்ளே, இந்த ஆண்டு விழாக்குள்ளே கொண்டு வந்திருக்காருன்னா தீர்மானத்தோடு போகணும். என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நான் சீத்தி மரமாக இருப்பேன். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள், நான் சீத்தி மரம். சீத்திய மரம் தானே. 2வது ஒரு மரம் ஆண்டவருக்கு தேவைப்படுது. அது என்ன மரம்னா கேதுரு மரம். என்ன சொல்லுங்க, கேதுரு. கேதுரு. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கேதுரு விருட்சம், கேதுரு மரத்தை சொல்ற. ஆண்டவருக்கு தேவையானது சீத்தி மல்ல, கேதுரு மரம். இதெல்லாம் நம்ம நாட்டில் பார்க்க முடியாது. இஸ்ரவேல் போனால் மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. மலையிலே போய் மரங்களை வெட்டி கொண்டு வாங்க. ஒரு காலத்தில் நம்மெல்லாம் காணாமல் போயிருந்தோம், எங்கெங்கே இருந்தோம், எந்தெந்த ஊரில் இருந்தோம், தேடி கண்டுபிடிச்சு ஆண்டவர் வெட்டி கொண்டு வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து ஞானசானம் கொடுத்து இந்த சபைகளை வச்சிருக்காருன்னா அது தெய்வத்தினுடைய தீர்மானம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 20வது வருஷத்தில் காலேஜ் 19 வருஷம் நடத்திருக்காரு. இனி வருகிற வருஷங்கள்லாம் உங்களை நடத்தணும்னா நீங்கள் சீத்தி மரம் மாத்திரமல்ல, கேதுரு மரங்களாக. கேதுரு வந்து எப்படின்னா எதையும் தாங்கும், தேவனுடைய ஆலயத்தில் நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டு பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொல்லிட்டு, இந்த கேதுரு தானே சொன்ன. என்ன சொன்ன கேதுரு மரம் தாவீது வீடு கட்டுவதற்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்ப ராஜாவுடைய வீடு கட்டணா யார் தேவை? கேதுரு மரங்களாகிய விசுவாசிகள் தேவை. ஹல்லேலூயா. மகாராஜாவுடைய ஆலயம் இந்த உலகத்தில் கட்டப்படுகிற பொழுது என்னன்னா, அதுல சாலமோன் கட்டின ஆலயத்தில் சுத்தியல் வாச்சியல் சத்தம் ஒன்றும் கேட்கல. மரம் அறுத்து கொண்டு வந்தாங்க. இந்த கேதுரு மரம் எப்படின்னா, தாவீதின் வீடு கட்டப்படுவது மாத்திரமல்ல, சாலமோன் ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. பூச்சி பிடிக்காது, துரு பிடிக்காது, கேன்சர் வராது. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டவன்னா நான் எத்தனை வருஷமாக இருக்கேன் தெரியுமா? பாஸ்டர் பறக்கிறதுக்கு முன்னாடியே நான் விசுவாசி ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷம்தான். அவர் அவங்க அப்பாவை பார்த்துருக்குறேன், அவங்க அம்மாவை பார்த்துருக்குறேன், இப்போ இவரையும் பார்த்துருக்குறேன். இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னா, உனக்குள்ளே பூச்சி பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். ஊழியக்காரன் சொல்றதற்கு நீ கீழ்ப்படிச்சு நடந்தாதான் கர்த்தர் கொண்டு வந்த மரமாக உன்னை கர்த்தர் உபயோகப்படுத்த முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புது வருஷத்துல இந்த மகிமையின் ஆலயம் தேவ மகிமையினாலே நிறைந்திருக்கணும்னா எப்படிப்பட்ட மரமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேதுரு. முதல்ல சீத்தியம், 2வது கேதுரு மரம் பூச்சி பிடிக்காது. இந்த சமீப காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சர்லாம் அந்த காலத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்துச்சு. வீடு இப்போ எங்கே பார்த்தாலும் அமெரிக்காவில் தான் கேன்சர் வியாதிலாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும், சரியாயிடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் ஏழை எளிய மக்களுக்குலாம் அந்த கேன்சர் வரும்போது ஒரு பூச்சி அரிச்சிருது. அந்த கேன்சர் சர்ச்சு பக்கத்தில் தான் எங்களுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட் அடையார் இருக்குது.
இந்த பூச்சி வந்தவன, கேன்சர் வியாதி வந்தவன, அவனுடைய லைஃப் ஸ்பேனை கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் வருஷம் தான் இருப்பான்னு சொல்கிறான். அந்த மாதிரி விசுவாசிகளுக்கு பூச்சி பிடிச்சாச்சுன்னா இந்த கேதுரில் கொஞ்ச நாளைக்குள்ளவே விசுவாச வாழ்க்கையை விட்டு வெளியே பின்வாங்கி போயிடுவான். அங்கே நான் சொல்ல வந்த தேவன் இந்த வருஷத்திலே மகிமைப்பட வேண்டும் என்றால், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எந்த சபையாக இருந்தாலும் சரி, இந்த சபையின் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், உங்களை பூச்சி பிடிக்காதபடிக்கு என்ன செய்யணும்? உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து கரையான் அது கரையான் வந்தாச்சுன்னா அந்த மற்ற மார்க்கர் சொல்லுவாங்க, அது சரியான சிம்டம் இல்லை, அது ஆசீர்வாதத்துக்கு அடையாளமே இல்லை, கீழே தானே இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அந்த மரத்தெல்லாம் கரையான் அரிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பீரோவுக்குள்ளே வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஜன்னலும் அரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் நினச்சேன், ஐயோ எல்லா மரம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கரையான் உள்ளே போந்து அரித்து சாமான்லாம் நாசம் பண்ணிச்சு. அப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தவர் அவர் வீடை காலி பண்ணிவிட்டு அவர் ஓட்டின காட்சியை பார்த்தேன். துண்டை காணோம், துணியை காணோம்னு ஒரே ஓட்டமாக விடுறாரு. ஃபாதர், நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இது கரையான் பிடிச்ச வீடு, இந்த கரையான் பிடிச்சா வீடு வந்து ராசியே இருக்காது, தயவுசெய்து காலி பண்ணுங்கண்ணா. நான் சொன்னேன், கரையானாவது பிடிக்கட்டும், எந்த பூச்சியாவது பிடிக்கட்டும், கர்த்தர் நம்ம அழைச்சிருக்க ஊழியத்தில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. 10 வருஷம் அந்த வீட்டில் தான் இருந்தேன். 10 வருஷம் வீட்டில் இருந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த கரையான் பிடிக்காதபடிக்கு, பூச்சி பிடிக்காதபடிக்கு அடிக்க வேண்டிய பெஸ்ட் கண்ட்ரோல் மருந்தை எல்லா துவாரத்தில் அடிச்சேன்னா அதுக்கு பிறகு கரையானே வரல, பூச்சியே வரல. சபை பரிசுத்தமாக இருக்கணும்னா பூச்சி பிடிக்காத விசுவாசியாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விரோதங்கள், பகைகள், போட்டு கொடுக்கறது, ஒருவருக்கு விரோதமாக பேசுகிறது, பாஸ்டருக்கு விரோதமாக பேசுகிறது, கூட்டணி அமைக்கிறது, இதெல்லாம் பூச்சி பிடிக்கும். இதெல்லாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிறேன், உனக்கு கேன்சர் தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். என்ன கேன்சர்? ஆவிக்குரிய கேன்சர். ஆனால் இந்த கேதுரு ஒன்றும் சட்டப்பட்டார், ஒன்றும் வராதபடிக்கு அவ்வளோ உறுதியாக இருக்கும். ஆனபடினால்தான் என்ன பண்ணான்? தாவீதுடைய வீட்டை கட்டினான். சாலமோனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த மரத்தை தான் உபயோகப்படுத்தினான். காரணம், பழுதற்ற ஒரு 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 மரமாக இந்த கேதுரு மரம் இருந்தது. அடுத்தது, இந்த கேதுரு தூரத்தில் வரும்பொழுது வாசனை இருக்கு. கேதுரு மரம் வெட்டிட்டாங்கன்னா ரொம்ப தூரத்தில் 1 கிலோமீட்டரில் அந்த மரத்தை கொண்டு வந்தால் அது வாசனையாக இருக்கும். பலாப்பழம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? கிட்ட பண்ண வாசனை, நல்ல வாசனை சொல்லுங்களேன். நல்ல வாசனை. கரெக்டாக 1:30 மணிக்கு முடிச்சிடுவேன்னு சொன்னேன்னே. சொன்ன காப்பாற்றுவேன் நான், சரியா? ஏன்னா இங்கே பாஸ்டர் சொல்லும் போது நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஜான் ஜெபரா வந்திருக்காரு, மேக்ஸ்வெல் வந்திருக்காரு, அப்புறம் ஆல்பர்ட் சால், இவங்கெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். அவங்கெல்லாம் பாடின மேடை. சசிரேகா வந்து இசை கச்சேரி நடத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்களாம் எங்கள் கேசட்டில் 14 வால்யூமில் பாடியிருக்காங்க. ஜாலி அப்ராம் பாடியிருக்காரு. அவருக்கு நிறைய பாட்டு சொல்லி கொடுத்தது நான் தான். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு என்ன சொன்னேன் நான் மறந்துட்டேன். ஜாலி அப்புறம் பற்றி சொன்னால் அழகாக இருக்கு, அதனால சொல்கிறீங்களா? அதை ஞாபகம் வச்சு நான் எங்கே விட்டேன்னு சொல்கிறேன். வாசனை எல்லாம் சொல்லுங்கள். வாசனை. பலாப்பழம் உங்கள் வீட்டில் இருந்தால் வாசனை வருமா? வரும். மலேசியாவில் ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்துக்கு பேர் துரியான். சொல்லுங்க பார்க்கலாம். துரியான் பலாப்பழம் மாதிரியே இருக்கும். அது வந்து ஒருத்தன் பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு அந்த துரியான் சாப்பிட்றதுக்கு கப்பலே விற்று சாப்பிட்டானா. அப்போ எப்படி சாப்பாடு ராமனா இருந்திருப்பான் பார்த்தீங்களா? அதான் துரியான். அந்த வாசனை, பழம் வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்குமா, ஆனால் அந்த வாசனை வந்துச்சுன்னா கப்புன்னு அடிக்கும், மூக்க முடியும். அந்த வீட்டுக்குள்ளே பழம் இருக்குன்னு தெரியும். ஐயோ, நான் போக மாட்டேன், நேராக ரூமுக்குள்ளே போயிடுவேன். அந்த பாஸ்டர் ஒரு நாள் சொன்னார், இதை சாப்பிட்டு பாருங்க, வாசனை தான் இப்படி இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னாரு. ஐயோயோ, வாசனையே நமக்கான முடியலப்பா, முடியல. எங்கள் பையன் என் கூட ஊழியத்துக்கு வந்தார் பல வருஷத்துக்கு முன்னாடி. அவர் துரியான் சாப்பிட்டதில்லை. அவரை எப்படியே ஃபோர்ஸ் பண்ணி, எங்கள் பையனுக்கு இப்போ ஊழியத்தில் இருக்க 52 வயசு ஆகுது, அவர் துரியான் சாப்பிட்டார், நிறைய சாப்பிட்டார்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா அவர் டாய்லெட்டுக்கு போக்கும் வருத்தமாக இருந்தார். சூடு. இந்த துரியான் நாத்த மாத்திரமல்ல, நம்ம சிஸ்டத்தையே கெடுத்து என்ன பண்ணணும், சூடாக போச்சு. அவர் பாத்ரூம் போக்கும் வருத்தம் இருந்தார். என்னப்பா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், என்ன அதான் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எங்களை இந்த துரியான் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சிங்கப்பூருக்கு பல முறை போயிருக்கேன், மலேசியாவுக்கு போகாத இடம் இல்லை. ஆனால் துரியான் மாதிரி என் பக்கத்தில் வரக்கூடாது. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு துரியான்னா ரொம்ப ஆசை. என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த பழம் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலே அந்த வாசனை நல்லா தெரியும். நம்ம ஒரு பலாப்பழம் மாதிரி தான் முள்ளு உள்ள பழமாக இருக்கும். அந்த துரியான் அவ்வளோ டேஸ்டாக இருக்கட்டும், வாசனை கொஞ்சம் ஒன்று அப்படி. ஆனால் அந்த இந்த என்ன மரம் சொன்ன கேதுரு, இது தூரத்தில் இருக்கும்போதே வாசனை வீசுமா. என்ன வாசனை? நல்ல வாசனை. எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில், நல்ல வாசனை, நற்கந்தமான வாசனை வீசக்கூடியதான் விசுவாசிகளாக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் நற்கந்தம். நீங்களாம் யாரு? கிறிஸ்துவின். ஆமா, வீட்டுக்குள்ள என்ன பாஷை? இதே சிஸ்டரு கொழாடியில் போய் அல்லது கணத்தரில் போயிட்டு யாரா முதல்ல தண்ணி எடுக்கணும்னா என்ன பாஷை பேசுகிறோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்நிய பாஷை, வெளியே போனால் அயோக்கிய பாஷை, கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறோம்ல. விசுவாசிகளுக்கு கெட்ட வார்த்தை வரலாமா? அவள் கணத்தில் பிடிச்சிட்டு போகிறா, கொழாவில் பிடிச்சிட்டு போகிறா, விட்டு கொடுக்காம. நமக்கு உனக்கு தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும் தெரியுமா? விசுவாசிங்க, ஊழியக்காரிங்க, ஊழியத்தில் இருக்கவங்க சண்டை போட ஆரம்பிச்சானா என்னென்னமோ பேசுகிறானே. ஆனால் ரட்சிக்கப்படுறவர்களுக்குள்ள பவுல் சொல்கிறாரு, நாங்கள் நற்கந்தமாக இருக்கிறோம். இன்றைக்கி இந்த மீட்டிங்கை போயிட்டு நான் முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு தீர்மானம் பண்ணோம். நான் எப்படிப்பட்ட வாசனை பேசுகிறேன்னா, நல்ல வாசனை. என்ன வாசனை? நல்ல வாசனை. உங்கள் வாசனையை பார்த்த உடனே சொல்லணும், இவங்க இந்த சபைக்கு போடுறவங்க. எத்தனையோ சபை இருக்குது, ஆனால் இந்த சபையில் போகிற விசுவாசிகள்லாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, புறங்குற மாட்டாங்க, போட்டு தள்ள மாட்டாங்க, பாஸ்டரை பற்றி கூட்டணி அமைக்க மாட்டாங்க, ஃபோனில் பேச மாட்டாங்க. என்ன பேச மாட்டாங்க? அக்கா தெரியுமா, பாஸ்டர் தெரியாமல் இந்த வயசானவரை கூப்பிட்டாரு, 1 மணி சாப்பிட்ற நேரத்தில் அவர் அறுத்துட்டு இருக்காரு. ஆமாடி, நான் கூட அப்படி தான் நினச்சேன். பிரசிங்கார் இல்லையா, நம்ம ஜான்ராஜ் என்ன அழகாக இருக்கு, ஜான் ஜெபராஜ் என்ன அழகாக இருக்கான், அழகாக இருக்கானே, சகப்பாக இருக்கானே. மேக்ஸ்வெல் இருக்காரு, அவெல்லாம் கொண்டு கூடாது. என் வயசானவரை கூப்பிட்டு இப்படி போட்டு அறுத்துக்கிறாரு. இது என்னமா முடியுமோ ஃபோனில். நான் முதல்ல நினச்சேன் பிரியாணிக்கு நமக்கு சிக்கன் கிடைக்காதுன்னு, அது பழிச்சு போச்சு. பாஸ்டருக்கு அறிவே இல்லை. அந்த லைனில் கேட்குது அந்த அக்கா, ஆமாம் வர பாஸ்டருக்கு அறிவே இல்லை. இனிமேல் கூப்பிடாதீங்க. ஆனால் கூப்பிட்டதுனால நான் சொல்கிறேன், உங்கள் வாசனை மற்றவளை வசீகரிக்கத்தக்கதான வாசனையாக இருக்கணும். இந்த உலகம் விசுவாசிகளை பார்க்குது, சபையை பார்க்குது. நீ கோல் சொல்கிற, குறை சொல்கிற, அல்லது போட்டு தள்ளுகிற, சபையை போட்டு தள்ளுற, ஊழியக்காரனை போட்டு தள்ளுகிற அவன் வாசனை இருக்கன்னா உன் பக்கத்துலேயே வரமாட்டான். அதை இந்த கேதுரு தூரத்தில் வரும்பொழுது அது ரொம்ப வாசனையாக இருக்குமா. 3வது இதில் என்னென்ன வரும் பியூட்டி, இந்த கேதுரு மரம் வேர் ரொம்ப ஆழமாக போகுமா. வேர் எங்கே போகும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆழமாக போகும். அடையாறில் ஃபேமஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? பலாப்பழமா? ஆழம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆனால் அடையாறில் உள்ள எங்கள் விசுவாசியில் ஆலமரம் பார்த்தீங்களான்னா, ஐயோ ஒரு முறை கூட பார்த்தல நம்ம சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அடையார் பக்கத்தில் இருப்பாங்க, ஆலமரத்தை பார்த்துக்க மாட்டான். நான் அது உள்ளே போய் வாக்கிங்லாம் போவேன் அந்த காலத்தில். அப்போ அந்த ஆலமரத்துக்கு போனால் அந்த விடுதுகள் விட்டு 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 பக்கத்தில் 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 இருக்கும். ஆனால் அந்த மரம் 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது, இது வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னா காரணம் என்னன்னா அதன் வேர்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது. சொல்லு, பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லு, வேறு ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் ஆனா வேர்லாம் தள்ளாடி. ஏன் பிரச்சனை? போராட்டம். இந்த சபைக்கு போன பாஸ்டர் ஒழுங்காக ஜோம் பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். 19 வருஷம் போய் என்னத்தை நம்ம பார்த்தோம்?
வேர் ஷேக்கிங் சிஸ்டர் பிரதர், வேர் ஷேக்கிங். அது என்ன பண்ணோம்? ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஏதாவது எருகிரு போட்டு வசனத்தை போட்டு பரிசுத்தாவியில் ஆமாம் நிறைஞ்சி காத்திருப்பு கொடுத்துக்கு வந்து உபதேசத்தை கேட்டால் உன் வேர் வந்து ஷேக்கிங்காக இருக்காது, உன் வேர் நேராக போயிடும். நீ எப்படி இருப்பேன்னா எங்கள் ஊர் ஆலமரம், அடையாறு ஆலமரம் மாதிரி 100 வருஷம்னா 150 வருஷம் வரைக்கும் இந்த சபைக்குள்ளே இருப்பேன். நான் பாரத்தோடு சொல்கிறேன், இந்த சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், இந்த ஊழியக்காரன் தேவன் தெரிந்து கொண்டார். இதெல்லாம் ஆண்டு விட நடத்தலாம்னு நான் தலையெழுத்து அவருக்கு. சும்மா ஒரு ஜாம் பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சு போயிட்டு தண்ணி குடிச்சு போங்க, மோர் கொடுத்துட்டு போங்க, பண்ணக்கூடாதா? முடிஞ்ச உடனே உங்கள் வாசனை என்ன, உங்களுக்கு என்ன வாசனை வருதுன்னா இப்போ சிக்கன் பிரியாணி வாசனை வந்துகிட்டே இருக்குது. எப்படா முடிப்பார், எப்படா சாப்பிடலாம். ஆனால் கர்த்தர் அவரை அழைச்சு இந்த ஊழியத்தை கொடுத்துருப்பதுனால உங்கள் வேர்லாம் ஆழமாக இருப்பதற்காக தான் உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கேன். எங்களை மாதிரி வயசான ஆட்களை கூப்பிடுறதுக்கு காரணமே சரியான சத்தியத்தை கொடுத்து உங்கள் வேர்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடையாறு ஆலமரம் போல இருக்கணும். வேர் சரியில்லாத விசுவாசி அது பெணாத்திட்டே இருக்கும். வேர் சரியில்லைன்னா புகார் சொல்லிகிட்டே இருக்கும். வேர் சரியில்லாமல் போச்சுன்னா அது ஷேக்கிங்காக போயிடும். முதல்ல என்ன மரம் சொல்லுங்க பார்க்கலாம்? சீத்திம். 2வது கேதுரு. வாசனை, வேர் ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும், பூச்சி பிடிக்காது. 3வது ஒரு மரம் சொல்கிறேன், டைம் இல்லாதனால சீக்கிரமாக போயிடுறேன். சொல்லுங்கள் ஒலிவ மரம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 14:6. கரெக்டாக வாசிக்கிறீங்க, பைபிள் தான் வாசிக்கிறீங்க, வாசிங்கம்மா. அவன் அலங்காரம், அவன் வேர், அவன் வாசனை, அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல. வாசிங்க, படிங்க. அலங்காரம், அலங்காரத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆண்கள் இல்லை. ஆண்கள் அந்த ஊழியக்காரெல்லாம் பரிதாபமாக ஒரு சட்டை போட்டு வந்துக்கிறோம். வெயிலில் நான் சூட்லாம் போட்டு வந்தோன்னா என்னை பைத்துக்காரன்னு நினைப்பேன். இல்லை, இந்த வெயிலில் இங்கே கொடுத்தது இப்படி ஒரு சூட்டு போட்டிருக்கேன். நோ. இவங்க அலங்காரம் எப்படின்னா ஒலிவ மரத்தின் அலங்காரம் எப்படிமா? படிங்க மேடம். ஒலிவ மரத்தின் அலங்காரம். அது என்ன ஸ்பெஷல்? ஒலிவ மரத்தின் அலங்காரம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரம். இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் இந்த ஒலிவ மரத்தை வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அலங்காரத்துக்கு, சிம்பாலிக்காக வச்சுருப்பாங்க. ஒலிவ மரத்தில் வந்து அநேக காரியங்கள் எழுதி வச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த சபையில் நாட்டப்பட்டிருக்கிற முதல்ல என்ன மரம்? சீத்திம். 2வது கேதுரு. 3வது சொல்லுங்க, நான் தான் ஒலிவ மரம். சொல்லுங்க. பிசாசு கேட்கட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தான். ஹல்லேலூயா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. பாடுங்க எல்லாரும். தேவா
நீங்க தான். கர்த்தருடைய பார்வையில நீங்க கருப்பா இருந்தாலும் அழகா தான் இருக்கீங்க. கருப்பா இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு. அப்ப ஆண்டவருக்கு நீங்க எல்லாம் அவருடைய பார்வையில எப்படிப்பட்டவங்கன்னா அலங்காரமான முடியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க கை தட்டுறாங்க, புரியாதவங்க சாப்பாடை பற்றி யோசிச்சிருக்கிறாங்க. அலங்காரம். ஒலிவ மரத்தில் இருந்து சில காரியங்களை சொல்றேன். இது என்னாகுமா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்பமாகவும் அந்த மன்னாவை குறித்து சொல்லப்பட்டு நினைக்கிறேன். அது ருசி எப்படி இருக்குன்னா ஒலிவ மரத்தை கம்பேர் பண்றான். அப்போ இந்த ஒலிவ மரத்தின் எண்ணெய், ஒலிவ மரத்தின் சாறு எல்லாம் ருசி உள்ள ஒரு காரியம். அப்போ இந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை தொட்டு பார்த்தாலே ரொம்ப ருசி உள்ளவளா இருக்கு. உங்க பேச்சு, உங்க நடக்க, உங்க சாட்சி எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக புசிக்கத்தக்கதாக இருக்கணும். ஒரு முறை ஆண்டவர் ரொம்ப பசிக்குது அப்படின்னு போனார். நான் சீசன் இல்லாத நேரத்தில் போனார். என்ன பழம்? அத்தி பழத்தை பார்த்தாரு. அந்த அத்தி மரத்தில் என்ன இல்லை? டெக்கரேஷன் இருக்கு. என்ன இருக்குது? சுடிதார். திருவள்ளூரில் தான் வாக்காளருடைய எண்ணிக்கையே அதிகமான தொகுதி இந்த பகுதி தான். தமிழ்நாட்டிலே நீங்க தான் ரொம்ப மெஜாரிட்டி. கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க ஓட்டு போட்டிருந்தா சரியான நபர் வந்திருப்பாங்க. நீங்க கள்ள ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா, காசு வாங்கினீங்கன்னா எவனும் வரப்போறான். நான் பாலிடிக்ஸ் பேச வரல. எங்க சபையில் எந்த கேண்டிடேட்டும் கூப்பிட்டு பொன்னாடை அவருக்கு போட்டிருந்தேன் இல்லை, அவனும் எனக்கு குளிருக்கு பொன்னாடை போட்டிருந்தேன் இல்லை, அவங்கிட்ட நான் காசு வாங்கினேன் இல்லை. கிட்டத்தட்ட 50 வருஷமா எந்த கேண்டிடேட்டும் சபைக்குள்ள ஏற்றுனது கிடையாது. அல்லேலூயா. நம்ம வாசனை, நம்ம சாட்சி ரொம்ப 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 முக்கியம். ஒலிவ மரத்தின் அதோட எண்ணெய் எப்படின்னு கேட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்குமா, ஹெல்த்தி, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் வாங்கி சமைச்சு பாருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பலன்னு இருப்பீங்க. கருப்பாக இருக்கணும், சிவப்பாயிடுவீங்க. ஒலிவ மரத்தின் எண்ணெய் ருசி உள்ளது. அடுத்தது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கு எரியும். அந்த விளக்கு எரிவதற்கு கடலெண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய் இல்லை, அப்புறம் என்னமோ என்னெல்லாம் சொல்கிறாங்களே, அது இல்லை இந்த பிராண்டு சொல்கிறாங்களே, என்னென்னமோ பிராண்ட்லாம் சொல்கிறாங்களே, என்னென்னமோ என்ன சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஊற்றக்கூடாது. ஏன் கூடாரத்துக்குள்ள, ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ள, ஆமாம் விளக்கு என்னன்னா என்ன தான் வேணும்? நீங்கள் தான் வேணும். பக்கத்தில் சொல், நீங்கள் தான். உங்களை பிழிஞ்சா இந்த ஆலயத்துக்குள்ள பிரகாசம் உண்டா. புரிஞ்சவங்கலாம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்திராகமம் 30:24. அசிங்கமா பைபிளில் தான் இருக்கு. லவங்கப்பட்டையும் ஒலிவ எண்ணெய் வெறும் எரிப்பதற்காக மாத்திரம், விளக்கு எரிய மாத்திரமல்ல, விளக்கு எப்போதும் எரிஞ்சிருக்கணும். உங்க வீட்டில் விளக்கு அணைக்க மாட்டேங்க. ராத்திரியில் கூட எங்கள் வீட்டில் ஒரு சின்ன லேம்பாவது இருக்கணும், தடிக்க விழுந்துட போகிறேன். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் ஊழியம் செய்ய போகும்பொழுது அங்கே விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த விளக்கு எரிவதற்கு பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் ஒலிவ, இடித்து பிடிந்த ஒலிவ எண்ணெய். அப்போ நீங்கள் ஒலிவ எண்ணெயாக மாறினா உங்களை என்ன பண்ணணும்? முதல்ல அந்த கொட்டையை எடுத்து என்ன பண்ணணும்? இடிக்கணும், அப்புறம் பிழியணும், அப்புறம் எண்ணெயாக வடிகட்டி கொண்டு போய் ஆசீர்வாதம். ஐயோ அதெல்லாம் வேணாம். ஒவ்வொருத்தருமே வரக்கூடாதுங்க, சோதனையே வரக்கூடாதாக்கா. அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பரிட்டியில் போயிடணும். இன்னைக்கு என்ன பெந்தகோஸ்து பாஸ்டர் தான் தைரியமாக பேச, எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு மனைவி வந்திருக்காங்க, ஒரு மச்சந்திச்சு வந்திருக்காங்க. போடுற மாட்டேங்க
நம்புறேன் உங்களா. நிறைய உபதேசம் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு, ஒன்றா ரெண்டா. ஆனால் அதிலெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா உங்களை இடிக்கணும், உங்களை பிடிக்கணும். பிழிஞ்சா எண்ணெயா வரணும். அந்த எண்ணெயை வச்சு எரிக்கிறது மாத்திரமல்லங்க, அபிஷேக தைலத்துக்கு இந்த எண்ணெயை தான் உபயோகப்படுத்தினாங்க. புரிஞ்சவங்களாம் கைகளை தட்டியா. சாமுவேல் அந்த தைல கோப்பையை எடுத்துட்டு போயிட்டு தாவீது மேல அபிஷேகம் பண்ண. என்ன கடல் எண்ணெயா? எது? இடித்து பிழிந்த ஒலிவ. இதான் ஊத்துறாரு. இன்று முதல் நீ ராஜாவாக இருப்பாய். ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்பொழுது உங்க மேலே ஊற்றப்படுகிறது என்னன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. எந்த உபதேசத்துக்கு பின்னாடியும் போகக்கூடாது. நிறைய உபதேசம் வந்துட்டு இருக்கு. 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா கொடுத்தா போதும், உங்களுக்கு விலை கொடுத்து வாங்கிடுவானுங்க. இங்கே கற்றுக்கொண்ட, இதிலே கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நின்று பாருங்க, அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் உபதேசம். இந்த உபதேசத்துக்குள்ள வந்தா ஒரே நாள் நீ பணக்காரன். பர்சு காலியா இருக்கியா? விசுவாசித்தா பர்சுலாம் நிரம்பிடும். வைத்தியக்காரனுங்க சொல்றாங்க, பர்சு காலியாக இருந்தால் எப்படி பர்சு நிரம்பும்? எதுக்கு ஒரு விசுவாசம்? என் பர்சு நிரம்புறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசம்னா விசுவாசி இல்லைன்னு சொல்றானுங்க, விசுவாசிக்க தெரியாது பாஸ்டர்ன்னு சொல்றானுங்க. போட்டோம். சாவாமையே கிடையாதுன்னு சொல்றான் ஒரு சிலர். ஆன்லைனில் போட்டோம். ஏன்னா எனக்கு வயசு 78 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. என்ன பண்ணாலும் சரி, இடித்து பிழிந்த இந்த தைலம் பரிமள தைலமாக ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்கெல்லாம் வாசனை உள்ள வாசனை, திவ்ய வாசனை உள்ளவனா இருக்கிறேன்னா விளக்கெறிது மாத்திரமல்ல, ருசி மாத்திரமல்ல, அபிஷேக தைலத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கணுமே. மற்றவர்கள் பெனிஃபிட் ஆகிறதுக்கு கர்த்தர் உங்களை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 128 சங்கீதம் அடிக்கடி கல்யாணத்தில் கேட்டிருப்பீங்க. அதில் இந்த ஒலிவு மரத்து சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். திராட்சை கொடி உங்க மனைவியெல்லாம் பந்தியை சுற்றிலும். இது என்ன? இது நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பந்தியை சுற்றிலும் என்ன எப்படி இருக்கணும்? ஒலிவ மரம். வாசனை, அபிஷேக தைலம், ருசி எல்லாம் நிறைந்தது தான் இந்த ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் இல்லாத வீடே இஸ்ரேலில் நீங்க பார்க்க முடியாது. 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். இந்த ஒலிவ மரத்துக்கு அத்தனை மகிமை கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் பிள்ளைகள் மூலமாக உங்க பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளாக இருக்க உங்களை பிள்ளைகளுக்கு சரியாய் போதிக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்கேஜி படிக்கும் போதே பையன் சொல்றான், ஒன்று பார்த்து சொல்றான், ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ. நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணம், ஆமாம், எனக்கு நல்ல அறிமுகமான விசுவாசி. இப்போ கல்யாணம் நடக்குது. அப்போ நான் கேட்டேன், கிறிஸ்தவத்தில் இல்லை இந்து மார்க்கத்தில் இல்லை, நடுவில் தொங்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டேன். எப்படியே இல்லையே, தாலி எடுத்துட்டு அவங்க அப்பா எல்லா கையில வர்றாரு. ஒரு ப்ரொஃபஸர், பெரிய ப்ரொஃபஸர் இருக்கவங்க எல்லாம் மார்க்கத்தில் இருக்காங்க, தாலி எடுத்து வர்றாரு. நான் கேட்டேன், என்ன கல்யாணம்? பிள்ளைகள் ஒலிவ மர, ஒரே பையன்தான், ஒலிவ மர கண்டு போல இருக்கிறான்னா என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே லவ் பண்ணிச்சு, உடன்படிக்கை பண்ணிட்டா. என்ன, நீ தான் எனக்கு மனைவி, நீ தான் எனக்கு புருஷன். என்னங்கடா அது? எல்கேஜி யூகேஜிலே லவ் பண்ண கற்றுக்கிறானுங்க. பார்த்தா சாதுவாக இருக்கான் பையன், சின்னதுலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் லவ் மேட்டரில் பார்த்தீங்கன்னா எங்கே கற்றுக்கிட்டு வர்றானுங்கன்னு தெரியல. நேற்று நானும் அம்மாவும் பசி சாப்பிட்றதுக்கு ஒரு தோசை கடைக்கு போனோம் சாப்பிட்றதுக்கு. அங்கே 2 பசங்க உட்காந்து பேசிட்டுக்கோம் பாரு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், 4 வருஷம் பார்த்தேன். அவன் ஒன்றும் ஊருப்பட்டு மாதிரி வரல. அவனை கழட்டி விட்டேன். தோசை சாப்பிட்டுட்டே இருக்கான். 4 வருஷம் ட்ரை பண்ணுறாளா.
அவன் நான் சொல்கிறபடி வரல, அவன் என்ன கழட்டி விட்டேன்றான். கலாச்சாரம் எப்படி போயிருக்குன்னா, இது சபைக்குள்ளே வந்துடுச்சு. சபைக்குள்ளே வந்துடுச்சு. என்ன சொல்கிறான்னா, நமக்கு வந்து விசுவாசியெல்லாம் வேணாம், ஒரு அவிசுவாசியை கொண்டு வந்தால் அவளை ஆதாயம் பண்ணி ஞானசானம் கொடுத்து அவன் எந்த கோயிலுக்கும் போவேன், இந்த சபைக்கு வர்றதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்றான். முயற்சி பண்ணுவேன், எல்லாம் ஃபெயிலியர். மாறா சபைக்கு வந்தவன், பெந்தகோஸ்து சபைக்கு வந்தவன் அவன் பின்னாடியே போகிறான். அம்மா தாயே, ஏய் நான் சொல்கிறத கேள்றா. இப்போ கல்ச்சர் எப்படி தெரியுமா, லவ்வர்ஸ் பேசுறது, டே இங்கே வாடா, அங்கே போடா, என் பின்னாடி வாடா. இப்போது சபைக்கு வந்துட்டு இருந்தான், சண்டே ஸ்கூலுக்கு வந்தான், குழந்தை நல்லபடியாக இருந்தான். இப்போ என்ன பண்ண, மனைவி சொல்லே மந்திரமாச்சு. அவர் சொல்கிறா, டேய் சர்ச்சுக்கு போவாத, தர்காவுக்கு போகலாம், திருத்தணிக்கு போகலாம், திருப்பதிக்கு போகலாம், வாடா என் பின்னாடி. தெரியுமா, ஏன் லவ் பண்ண, தெரியாமல் பண்ணிட்டேன், மறுபடியும் பண்ணியா, பண்ண மாட்டேன், ஒரே மனைவி தானே, ஆமாம், சபையில் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்க, ஆமாம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மரக்கண்டாக இருக்கணும். அதுக்கு நீ தான் ஜவாப்தாரி. சகோதரிகள், தகப்பன்மார். நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அப்போ பாடல் நேரம் இல்லை, 15 நிமிஷம். 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். இரக்கம் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஊழியக்காரங்க மாத்திர விசுவாசிகளுக்கு இரக்கம் செய்வார். இப்போ நம்ம தலைமுறை ஆண்டவரை பின்பற்றி அவரோடு நடக்கும் பொழுது நம்முடைய தலைமுறைகள் எல்லாம், பிள்ளைகள் எல்லாம் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பான். ஆசீர்வாதம். கையில் தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க பாருங்க. நிறைய சொன்னு எழுதி வச்சிருக்கேன், எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஒலிவ மரம் அழகுள்ளது, அமைதியானது, விளக்கெரிய செய்யும், வாசனை வீசும். இது ஆசரிப்பு கூடாரத்தில் நிற்கக்கூடிய தன்மை உள்ளது தான் இந்த ஒலிவ மரம். முதல்ல என்ன மரம் சொல்லுங்க பார்க்கலாம். கிச்சலி, மறக்க மாட்டீங்க. ரெண்டாவது, மூணாவது, நாலாவது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லேட்டஸ்ட் ஒரு நியூஸ் வந்திருக்குது. யார் ஜெயிப்பான் இல்லை, தலைப்பு செய்தி. நீங்கள் எவ்வளோ நேரம்னா பேசலாம். எங்கள் ஜனங்க பசியோடு வசனத்தை கேட்டா அடுத்து பந்தியில் ஒரு புடி பிடிச்சிருவாங்க. அதனால டைமை பற்றி பார்க்காதீங்க, வாட்சை பார்க்காதீங்க, பாஸ்டர் பேசுங்கன்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. முதல்ல எழுந்து போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களாம் பார்த்தாலே எனக்கு பரவசமாக இருக்குது. அதை விட எங்கள் போதக பிதாக்கள்லாம் பார்த்தாலே, ஐயாலாம் பார்த்தா சந்தோஷமா, என் முடிய நரைச்சி போச்சு, அவர் முடிய நரைச்சி போச்சு. நரைத்தவனுக்கு முன்பதாக எழும்பி நின்று மரியாதை பண்ணி ஒரு வசனம் இருக்கு. நான் சொல்ல வந்த மரம் கிச்சிலி மரம். என்ன சொல்லுங்க, கிச்சிலி மரத்தை தான் கிச்சிலி பழம் வரும். அதான் தமிழில் அந்த ஆங்கிலத்திலேருந்து கிரேக்க மொழியிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம ஊரில் என்ன பழம் இருக்கோ அதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான். இந்த கிச்சிலி மரத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள் அர்த்தம் இருக்கா? இது நல்லா படிச்சுங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்கிலீஷில் படிங்களா? சாங்ஸ் ஆஃப் சாலமோன் சாப்டர் 2 verse 3. என்ன மரம்னு போட்டிருக்கு, என்ன பழம்னு போட்டிருக்கு, யாராவது படிங்களேன். ஆப்பிள் ட்ரீ. போதும், தேங்க்யூம்மா, நீங்கள் நீடோடி வாழணும். கிச்சிலின்னு போட்டிருக்கு இங்கிலீஷில் தான் போட்டிருக்கு ஆப்பிள் ட்ரீ. ஆப்பிள் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஆப்ரிகாட் அப்படின்னு போட்டிருக்கு. கிச்சிலிக்கும் ஆப்பிளுக்கும் ஆப்ரிகாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது அமெரிக்காவில் தான் இந்த ஆப்ரிகாடை பார்க்கலாம். என் மகன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த ஆப்ரிகாட் வாங்கி கொடுப்பான். ரொம்ப சுவையாக இருக்கணும். ஆப்ரிகாட் சாப்பிடணுன்னா வீடை விற்றுட்டு டிக்கெட் வாங்கிட்டு நேராக அமெரிக்கா போங்க, அங்கே தான் இங்கே சாப்பிட முடியும். நம்ம ஊரில் ஆப்ரிகாட் கிடையாது, ஆப்பிள் இருக்குது. அப்போது
கிச்சிலி மரத்தின் நிழல் குளிர்ச்சியானது. அதனுடைய வேர் மாத்திரமல்ல, அந்த பழம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குமா. சாப்பாடு நேரத்தில் 2 ஆப்பிள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பசியே வராது. நான் ஒரு டாக்டர்கிட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி போனேன். அவர் லன்ச் டைம் கரெக்டாக 1:30 மணிக்கு தான் வராரு. நான் கன்சல்டேஷனுக்காக போயிருக்கேன். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆப்பிளை கழுவியார் கையில் கொடுத்தாங்க. சாப்பாடே இல்லை, ஒரு ஆப்பிள் அவர் கடித்து சாப்பிட்றாரு. நான் பார்க்குறேன். நான் கேட்டேன், டாக்டர் உங்களுக்கு சாப்பாடு? இதுதான் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்காருன்னா பழத்தை அப்படியே இருக்கார். இது தங்கம் மாதிரி அவர் அப்படியே ஜொலிக்கிறார். காரணம் ஆப்பிள் சாப்பிட்டா. ஒரு ஆப்பிள் வந்து ஒரு பெரிய உணவுக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஆப்பிள் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இந்த கிச்சலின்னு போட்டாங்க, இங்கிலீஷில் வந்து ஆப்பிள் பழன்னு போட்டு ஆப்பிள் மரன்னு போட்டிருக்கு. அப்போ இது என்னடியா, நிழலில் மணவாட்டியும் மணவாளனும் உட்கார்ந்து பேசுவாங்களாம். அநேகருக்கு ஆசீர்வாதமான மரம் தான் இந்த கிச்சிலி மரம். தமிழில் சொல்கிறீங்களே, இதனுடைய நிழல் எப்படி இருக்குன்னா, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. கிச்சிலி அண்டர்லைன். காட்டு மரம் நிறைய இருக்கும், அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. காட்டு மரம் இல்லை, கிச்சிலி மரம். காட்டு மரத்தின் நடுவில் காட்டில் இருக்குது. அது எப்படி வாசிக்கமா இருக்கிறதோ யாரு? மணவாட்டி. உட்காருவேன். மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் சாப்பிடுறது காட்பெரி சாக்லேட் இல்லை, அந்த நிழலுக்குள்ள கிச்சலி மரத்தை பழத்தை சாப்பிட்றான். அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேவ சபையில், இந்த சபையில் கிச்சலி மரங்களாக, ஆண்டவர் நாட்டின கிச்சலி மரங்களாக, அநேகரை திருப்திப்படுத்தக்கூடிய பழங்களாக மாத்திரமல்ல, அந்த கிச்சலி மரத்தினுடைய நிழலில் இளைப்பாறுதல் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வெய்ய காலம் கிராமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் சைக்கிளில் வர்றவங்க, நடந்து வருவாங்களா, கொஞ்சம் இளைப்பாருனா எங்கே இளைப்பாருவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? வெயில் அதிகமாக இருக்க மரத்து நிழலில் போவான். இங்கே வந்து கிச்சலி மரத்து நிழலில் மணவாளனும் மணவாட்டியும் பேசுகிறாங்க. நான் உறவு எங்கே இருக்குன்னா கிச்சலி மரத்தின் நிழலில் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். இந்த கிச்சலி மரத்தின் நிழலில் இருக்கிற நான் பாக்கியவான். சொல்லுங்க, நான் பாக்கியவான். 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கல்ல சாப்பாடு, இப்போ தான் தம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். பாருங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே
அது எப்படி, என்ன ரகசியம்? திருவள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த சபையில் மக்கள்லாம் இவ்வளோ அழகாக பாடுறீங்களே, காரணம் என்ன சொல்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? எங்கள் பாஸ்டர் நல்லா பாடுவாரா? இதான் போட்டு கொடுக்குறதா? அவர் பாடுறதுனால தான் எங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. எம்மஜான் வந்திருக்காங்க, வெஸ்லி வந்திருக்காரு, ஆல்பர்ட் சால்ம் வந்திருக்காரு, நம்ம தம்பி என்னது ஜான் ஜபராஜ். ஜான் ஜபராஜுக்கு அம்மாவுடைய எறாசை தான் ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். சொல்ல, ஐயா அம்மா நல்லா பண்ணியிருக்காங்க ஐயா, எனக்கு வச்ச எறாலாம் அவனையும் சாப்பிடுவான். அதனால தான் நல்லா பாடிட்டு இருக்கான். நான் லண்டன் போயிருக்கும் போது அவனுடைய கூட்டம், ஜான் ஜபராஜ் கூட்டம். அப்போது அந்த வீட்டில் தங்கியிருக்கவங்க, அங்கிள் ஜான் ஜபராஜ் பேசுகிறாரு, போகலாமாண்ணா? போகலாம். எவ்வளோ நேரம் ஆகணும்? 1 hour டிரைவ். 1 hourனா இங்கே எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 1 hour டிரைவ் போகலாம் அப்படின்னு சாயந்தரம் போனால் அந்த சர்ச்சு இதை விட 3 மடங்கு நிறைஞ்சிருக்குது. பொதுவாக வீக் டேஸ்லாம் அப்படி லண்டன்லலாம் மாதிரி கூட்டம் வராது. அந்த கூட்டத்தில் அவர் ரூமுக்குள்ளே உள்ளே உட்காந்துருக்காரு. நான் நல்ல பழக்கம் எனக்கு, நான் ஏஞ்சலில் இன்டர்வியூ பண்ணியிருக்கனால. அப்போ கூட்டம் நிறைய ஸ்டாஃப் நர்ஸுங்க, மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாம் லண்டனில் கூட்டியிருக்காங்க. ஜான் ஜபராஜை பார்க்கணும், பாட்டை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும்னு. இப்போ நேராக போன உடனே நான் அந்த பாஸ்டர் என்னை தடுத்தார். நீங்கள் யாருன்னாரு. நான் சொன்னேன், என் பேர் சொன்னேன், நான் பாஸ்டர் வின்சென்ட் சாமியார். யாரை பார்க்கணும்? ஜான் ஜபராஜ் பார்க்கணும் அப்படின்னு. இல்லை, அவர் உள்ளே இருக்கார், அவர் ஜோம் பண்ணுறாருன்னு. இந்த ரீல்லாம் நமக்கு தெரியுமா? நமக்கு தான் இந்த மாதிரி எவ்வளோ பேர் பார்த்து பண்ணுமோ. நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், என் பேர் சொல்லுங்கள். ஜபராஜ் என்ன ஜோம் பண்ணாலும் சரி எழுந்து நின்று கரெக்டாக என்னை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவார். தம்பிகிட்ட சொல்லுங்கள் நான் வந்திருக்கேன். நேராக போனார். பாஸ்டர் உள்ளே போயிட்டு, இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, உன்னை நல்லா தெரியும்னு சொல்கிறார் தம்பி, அவர் பேர் வின்சென்ட் சாமி. ஐயோ அங்கிளா, வர சொல்லுங்க. முதல்ல நான் தனியாக தான் போனேன். கட்டி பிடிச்சான் ஜபராஜ், கட்டி பிடிச்சி, அங்கிள் எங்கே வந்திருக்கேன்? உன் கூட்டத்துக்கு தான் வந்திருக்கேன், உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சான். தனியாக வந்திருக்கீங்களான்னு கேட்டான். நான் எப்படி தனியாக வருவேன்? லண்டனில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சி அதை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு ஒன்றுமே புரியல. கேர்ள் ஃப்ரெண்டா இந்த வயசுலையா, லண்டன்லையா? ஆமாம். நீ ஆண்டிகிட்ட ஆண்டியை நீ பார்த்ததில்ல? இல்லை, பார்த்ததில்ல. சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணி கூட. சத்தியமாக சொல்ல மாட்டேன். என்னை போட்டு கொடுத்துருவியா? நான் கூப்பிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு, எங்கள் மனைவியை கூட்டிட்டு, வேறு யாருன்னா நினச்ச போகிறீங்க? வாமா ஜான் ஜபராஜ் நான் பார்க்கணுமா, உன் சாப்பாடை சாப்பிட்ருக்கான், உன்னை பார்க்கணுமா மாமான்னு கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போனோன்னு எழுச்சி நின்று, அங்கிள் ஆண்டியை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை ஒய்ஃப், ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவங்க பொதுவாக இந்த மாதிரி கூட்டத்துக்கு வர்றதில்லை, அதனால தான் இந்த மாதிரி ஐஸ்லாம் வைக்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன ஒன்று அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு. நல்ல தம்பி, கர்த்தர் உபயோகப்படுத்துகிறவரே. அவருடைய பாடல்லாம் நான் ரசிக்கிறது உண்டு. அந்த மாதிரி வரிகள்லாம் யாரும் எழுத முடியாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு சீசனை வச்சுருக்காரு, கர்த்தர் அவனை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல அவன் பாடலாம் கேட்டிருக்கீங்க. அதனால் அந்த மாதிரி பாட்டை கேட்டு நான் பாடும்போது கழுதை கத்துற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அவர் வாலிபன் இல்லையா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஜோம் பண்ணிங்க. அப்போ நான் வந்து சொன்ன குறிப்பு என்னென்னா, 1:30 மணி ஆயிடுச்சு, கரெக்டாக முடிச்சுக்கணும். வாட்ச் சொல்லுது 1:30 ஆச்சுன்னு. பாஸ்டர் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. எனக்கு பிறகு எங்கள் சிஸ்டர் இல்லாமல் பாட போகிறாங்க. கிச்சிலி மரம், அதுலேயே ஆசீர்வாதம் என்னென்னா, பிள்ளைகள் கிச்சிலி மரத்தை போல இருப்பாங்களாம். நிழல் கொடுக்கக்கூடிய மரம். நீங்கள் எல்லாரும் மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கத்தக்கதான மரமாக மாற வேண்டும். என்னை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதியும், கல்யாணம் ஆகணும், கடன் தீங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நிழல். உங்கள் நிழல் கீழே வர்றவங்க என்ன பண்ணுன்னா, சமாதானத்தை பார்க்கணும், நிம்மதியை பார்க்கணும், மாத்திரமல்ல குளிர்ச்சியை பார்க்கணும்,
ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இவங்க வீட்டில் நடக்கிற ப்ரேயர்ஸுக்கு போனால் நமக்கு அது ஆசீர்வாதம். ப்ரேயர்ஸ் நடக்குதா? உங்கள் வீட்டில் நடக்குதா? நடக்கலையா? என்னன்னு சொல்லுங்க? ப்ரேயர்ஸ் எல்லாம் ஃபேமிலி ப்ரேயர் ஒவ்வொரு வீட்லையும் நடக்குது. உங்கள் ஃபேமிலி ப்ரேயருக்கு நீங்கள் மாத்திரம் ஃபேமிலியாக கூடுக்கிறதில்ல, அக்கம் பக்கத்தில் உள்ளவெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிங்க. அதுதான் கிச்சிலி மரத்தினுடைய நிழல். இந்த நிழலுக்குள்ள கீழே எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வருவேன். முதல்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உஷாராக இருக்கீங்களே? சீத்தியம், ரெண்டாவது கேதுரு, மூன்றாவது, நாலாவது, ஐந்தாவது சந்தன மரம். யாருன்னா சந்தனம் மாரி இருக்கீங்களா? இங்கே இருப்பாங்க, தெரியாமல் பேர் வச்சுருப்பாங்க அப்பா அம்மா. அது பக்கத்தில் போனால் நாத்தடிக்கும். சந்தன மரம் வாசிக்கலாமா? என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம். பரவி போகிற ஆறுகளை போயும் தோட்டங்களை போலவும், நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தர் நாட்டின சந்தன மரம். இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் 19 வருஷமா கர்த்தர் நாட்டாமல் இங்கே வரல. கர்த்தர் நாட்டி இருப்பதனால தான் கர்த்தர் உங்களை சந்தன மரமாக வச்சிருக்காரு. அல்லேலூயா. சந்தன மரம் பக்கத்தில் போனால என்ன வாசனை வரும்? சாக்கடை வாசனையா? நல்ல வாசனை. சந்தன மரம் அவ்வளோ காஸ்ட்லி. அதான் வீரப்பன் காட்டுக்குள்ளே போய் சந்தனத்தை கிடச்சிருந்தான். ஆக இந்த சந்தன மரம் எங்கே இருக்குதோ சொல்லாமலே வாசனை வரும். இந்த நான் சொன்னேன், இந்த பழம் கிச்சிலி பழம், துரியான் மலேசியாவில் இருக்குது துரியான். அந்த மாதிரி சந்தனம், அந்த மரத்தை ரொம்ப காஸ்ட்லி. அதில் எண்ணெயை தடுனாலே வாசனையாக இருக்கும், பர்ஃப்யூம்காக. இது எதை தெரிவிக்கிறது என்றால் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எப்பொழுதும் எங்களை கொண்டு அறிவின் வாசனை. என்ன வாசனை? அவரை அறிகிற அறிவின் வாசனை. இப்போ எல்லாத்தையும் அறிவோம், ஆனால் வசனம் தெரியாது. நீங்கள் அவரை அறிந்து கொண்டீங்கன்னா அவருடைய வாசனையே சந்தன மரத்தின் வாசனை போல உலகத்துக்கு, அக்கம் பக்கத்திற்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க. கையில் தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. உங்களை இந்த சபைக்குள்ள 19 வருஷம் பாதுகாத்திருக்காரு. எதுக்காகனா நீங்கள் எல்லாம் சந்தன மரம். யூ ஆர் சோ காஸ்ட்லி. உங்கள் வாசனை பக்கத்தில் வந்தாலே போதும், எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ என்ன அருமையாக ஜெபம் பண்ணுறாங்க, என்ன அருமையாக இவங்க பாட்டு பாடுறாங்க, இவங்கிட்ட போனாலே பெரிய ஆசீர்வாதமாக இருக்குன்னே. சந்தன மரத்தின் வாசனை வீசக்கூடியவன் தான் இந்த 19 வருஷத்தை முடித்து 20ஆவது வருஷத்துக்குள்ளே போகிற விசுவாசிகளாகிய நீங்கள். இது ரொம்ப காஸ்ட்லி. பக்கத்தில் சொல்லு, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. விசுவாசியுடைய வாழ்க்கை ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் சந்தன மரத்தின் வாசனை வீசினீங்கன்னா உங்களை எல்லா இடத்துல கூப்பிடுவாங்க. அக்கா வந்து ஜெபம் பண்ணுங்க. திருவள்ளூருக்கு ஜிஹெச் கூப்பிடுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் நல்லா நடக்குது. ஏன்னா வாசனை, உங்கள் வாசனை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு தெரியணும், உங்கள் கணவனுக்கு தெரியும். ஒரு காலத்தில் கணவனை எதிர்த்து பேசுனீங்க, கணவனை சட்டையை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் பண்ணீங்க, இப்போ இல்லை, இப்போலாம் பண்ண மாட்டீங்க. அடித்தா கூட வளைஞ்சு கொடுப்பீங்க. திருவள்ளூரில் இருக்க விசுவாசிங்க, இந்த சபையில் உள்ள விசுவாசிகள்லாம் ரொம்ப சந்தன மரத்தின் தன்மை உள்ள விசுவாசிகள் தான் நீங்கள்லாம். கைகளை பற்றி அலையிலையா சொல்லுங்கள். உங்கள் வாசனையின் மூலமாக அநேக தேவராஜ்யத்திலே கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவர் ரொம்ப காஸ்ட்லியாக இங்கே வச்சுருக்கார். இது ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்கும், இதுக்கு வேலி இருக்கும், இதுக்கு தோட்டக்காரன் இருப்பான். யாரும் கண்டபடி அந்த சந்தன மரத்தை அறுத்து போக முடியாது. இந்த தோட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா தோட்டத்தை காவல் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீரூற்றி வசனத்தை கொடுத்து உங்களை வளர செய்கிறார். காரணம், உங்கள் வாசனை சந்தன மரத்தின் வாசனை போல இந்த திருவள்ளூர் வட்டாரம் முழுவதுமாக வீச வேண்டும். வீசுதா? நீங்கள் சந்தன மரம் தானா? இந்த சந்தன மரத்தின் வாசனை ஒருவரால் அடக்கி வைக்கவே முடியாது. இந்த 19வது வருஷத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, இப்படிப்பட்ட மரங்களை கொண்டு என் சபையை கட்டுங்க,
இதன் மேலில் பிரியமாக இருப்பேன், என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ மகிமை விளங்கத்தக்கதான ஒரு விருட்சமாக மரமாக இருக்குன்னா, முதல்ல என்ன மரம்? சீத்தியம், ரெண்டாவது கேதுரு, மூன்றாவது, நாலாவது கிச்சில், ஐந்தாவது சந்தன மரம். வெரி வெரி காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லி தான். அதில் சந்தனம் வந்து நம்ம நாட்டில் இருக்குது. இதுக்கு வேலி இருக்குதுங்க, இதுக்கு பாதுகாப்பு இருக்குதுங்க, இதுக்கு பாதுகாப்பு செய்கிற பாஸ்டர் கொடுத்துருக்காங்க. உங்களை யாரும் படிச்சுட்டு போக முடியாது. காரணம் என்னவென்றால் அவர் கையில் நீங்கள் எல்லாம் அடக்கமாக இருக்கீங்க. இந்த தாட்டோடு நீங்கள் சிந்தனையோடு போங்க. இங்கே விட்டு போகும்போது பிரியாணி சாப்பிடும் போதெல்லாம், நான் சந்தன மரம், நான் கிச்சலி மரம், நான் கேதுரு மரம், நான் புன்ன மரம், நான் காட்டு மரம் இல்லை, நான் வீட்டு மரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சிந்தையோடு சொல்லுங்கள். இதன் மூலமாக இந்த வருஷத்தில் உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். நீங்கள்லாம் பயப்படப்படக்கூடிய ஒரு பாடலை பாடிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு உட்காருவேன். அதுக்கு பிறகு எங்கள் அசிஸ்டன்ட்ல ஒரு சாங் பாட போகிறாங்க, ஒரே சார் நான் பாட போகிறேன். வருத்தம், பசி, தாகம், மனத்துயரம். ரெண்டு பேர், சில பேர் நினைச்சாங்க அம்மா சத்தத்தை நினைச்சிட்டேன், அந்த மாமியார் இன்னும் உயிரோடு இருக்காங்க. ஆண்டவரே, அவரை போட்டு தள்ளிட்டா கண்டிப்பா இந்த பாட்டை பாடிடுவேன். யாரையாவது நினைச்சிங்க, இது சாவு பாட்டில் பாச ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஆராதனைக்குரிய பாடல் தான். ஆண்டவர் இந்த பாடல் வெளிவருவதற்கு தலைமுறையின் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமில் பார்வை ரெண்டும் இழந்த ஒரு நபர் பாடியிருக்காரு. பேர் பாஸ். அவர் 2 முறை என்கிட்ட ஃபோனில் பேசினார், பாஸ்டர் நீங்கள் தான் இந்த பாட்டில் எழுதுன்னு தெரியாது, என்ன அற்புதமான இந்த பாட்டு கேட்டு உலகம் முழுசும் கிட்டத்தட்ட 6 மில்லியன் வியூவர்ஸ் இருக்காங்க சமீப காலம் வரைக்கும். காரணம் என்ன தெரியுமா? உயிரோட்டமுள்ள பாடல்கள். இந்த பாடலை பாடும்பொழுதெல்லாம் உங்கள் ஆராதனை பாடுங்க, ஆராதனையிலே பாடி மகிழுங்க. சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல, என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எல்லாம் கண்களை போடுங்க, முழங்கால் படிடுங்க. அப்பா, இந்த வருஷத்துல நன்றி செலுத்துகிறோம். அதே வருஷம் புது வருஷத்துக்குள்ள போகிறோம். 19 ஆண்டுகள் நடத்திருக்கிறேன். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நீர் மகிமைப்பட வேண்டும் எங்க சபை மூலமா, எங்க மூலமாக. அதற்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி இருக்கக்கூடிய கேதுருவா, சீத்திமா, ஒலிவ மரமா, கிச்சிலி மரமா, சந்தன மரமா இருப்பேன். எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. அன்பான இயேசுவே, இந்த வார்த்தையை நீங்க கொடுத்தீங்கப்பா, இந்த ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ப்பா. விசுவாசிகள் இந்த ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பாஸ்டர் மாத்திரமல்ல, விசுவாசிகள் மாத்திரமல்ல, வெவ்வேறு சபையிலேருந்து வந்திருக்கிற, வெகு தூரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு
பாஸ்டர்மாருடைய குடும்பங்களை, சபைகளை விஸ்தாரம் பண்ண ஆசீர்வதி. இந்த நாளுக்குரிய வார்த்தையை நீ கொடுத்திருக்கிறேன். நமக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. God bless you.